திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். பாடல் 94. அறமிலா அதி திருமயிலை தளத்தில் பாடியிருக்காரு. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம், என்ன பார்த்தும் குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். இதுக்கான சந்தம் தனன தானன தானன தந்த தனதானா. ஒரே லைன் தான். அறமிலா அதி பாதக வஞ்சத் தொழிலாலே அடியேன் மெலிவாக மனஞ்சற்று இளையாதே. திரள் குழாவிய சேவடி வந்து தருள் கூட தினமுமே மிக வாழ்வுறும் இன்பை தருவாயே. விரல் நிசாசரர் சேனைகள் அஞ்சப் பொறும் வேளா விமலமாது அபிராமி தருஞ்செய் புதல்வோனே. மறவர் வானுதல் வேடை கொளும் பொற்புய வீரா மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே. மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே. இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். தர்மமே இல்லாத மிக்க பாவம் நிறைந்த வஞ்சனை கொண்ட செயல்களாலே அடியவனாகிய நான் உடல் தளர்ச்சி அடைந்தும் மனம் மட்டும் கொஞ்சமும் சோர்வு அடையாமல் வெற்றி விளங்கும் உனது செவ்விய பாத மலர்களை வணங்கி போற்றி உன் திருவருள் கிடைக்குமாறு. அதாவது அவர் அந்த விலை மாதர்களுடைய நினைப்பிலேயே இருந்து அவருடைய உடல் தளர்ச்சி அடைஞ்சி நான் இப்படி வஞ்சனை கொண்ட செயல்களாலே அடியவனாகிய நான் உடற்தளர்ச்சி அடைந்தும் மனம் மட்டும் கொஞ்சமும் சோர்வு அடையாமல், உடம்பு தளர்வு அடைஞ்சிடுச்சு, மனம் சலிக்கலை, அந்த மாதிரி இருக்கிறன்னா வெற்றி விளங்கும் உனது செவ்விய பாத மலர்களை வணங்கி போற்றி உன் திருவருள் கிடைக்குமாறு நாள்தோறும் நல்ல வாழ்வு ஏற்படும் இன்பத்தை தந்தருள்வாயாக. பாருங்க, அவர் மனம் திருந்தி முருகப்பெருமானை கேட்குறார். மனம் திருந்திலாம் கேட்கல, அவருடைய உடல் நலிவுற்று அவர் பெருவியாதி வந்து அவரால் அந்த மாதிரி இல்லாமல் இருக்க முடியாத தமக்கைக்கு தெரிஞ்சு அந்தம்மா அக்கா என்ன பண்ணாங்க, என்னடா நீ இப்படி இருக்கிற, உன்னை பார்க்க என்னால் முடியலையே, உன்னை இப்படிலாம் திருத்தி வாழ வைக்கும் எனக்கு தெரியலையே, நான் உன்னை தப்பாக வளர்த்துட்டனே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லக்கூடாத சொல்லு கேட்ட உடனே நம்ம அக்காவையே இந்த மாதிரி இது பண்ணிட்டோமே, கேட்க வச்சிட்டோமே, உனக்கு பொண்ணு தானடா வேணும் அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்ன உடனே அப்படியே மனம் உடஞ்சி போயிடுறாரு. இவ்வளோ ஒரு பாதகனாக ஆயிட்டேனே நான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் உயிர் வாழ மாட்டேன், நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வல்லாள கோபுரத்துக்கு மேலே போய் நான் விழுந்து சாவ போகிறேன். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோபுரத்துக்கு மேலே ஓடுறார் ஏறி. அப்போ போகும்போது ஒரு வயசான முதியவர் வந்து சொல்கிறார், எப்பா எங்கே போகிற அப்படின்னு கேட்பார். நான் அண்ணாமலையார் வல்லாள கோபுரத்து மேலே ஏறி விழுந்து சாக போகிறேன் அப்படின்ட்டு ஓடுவார். அது சரி, போகிறது போகிற, முருகான்னு சொல்லிட்டு விழு அப்படின்வார். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்வார்.
முன் வினை பயன் காரணமாக எப்படியெல்லாம் கெட்டு அலைஞ்சாலும் முன் ஜென்ம புண்ணியம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது அந்த நேரத்தில் காக்குது. என்னமோ அவர் சொன்னார், முருகான்னு சொன்னார், சொல்லி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு மேலேருந்து விழும்போது முருகான் விழறார். விழுந்த உடனே இருகரமும் கொண்டு தாங்கி அருணகிரிநாதரை தாங்கி பிடிச்சி கீழே இறக்கி விடுறார். அப்போ என்னை ஏன் காப்பாற்றுனீங்க அப்படின்ட்டு கேட்ட உடனே, நீ தானப்பா முருகான்னு கூப்பிட்ட, முருகா நீ ஏன் எனக்காக இந்த பாவிக்காக வந்துட்டியா, நான் என்ன செய்யறது, என்னை காப்பாற்றுனீங்க, சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் 12 ஆண்டுகள் அப்படியே தவத்தில் உட்காந்தார். முருகப்பெருமானே அவருடைய பேர் என்னான்னு தெரியாது, அவருடைய அக்கா பேர் தான் அவர் முத்தம்மா அப்படின்றது தெரியும். அப்போ அவரே அருணகிரி திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அருணகிரின்னு கூப்பிட்றாரு. எழுந்த உடனே 12 ஆண்டுகள் கழித்து பார்க்குறாரு முருகப்பெருமான் நிற்கிறத. திருப்புகழ் பாடுன்றார். திருப்புகழ் பாடுன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வேல் கொண்டு நாக்கில் எழுதுறாரு. முத்து முத்தா பாடு, முத்து முத்தா பாடுன்னொடனே முத்தை தருபத்தி திருநகைன்னு அருமையாக பாடுறாரு. அதிலிருந்து தளந்தளமாக போய் முருகப்பெருமானை பாடி பணிஞ்சு வராரு. இந்த மயிலாப்பூர் தலத்தில் இந்த மாதிரி பாடுறார். நாள்தோறும் நல்ல வாழ்வு ஏற்படும் இன்பத்தை தந்து அருள்வாயாக அப்படின்றாரு. முருகப்பெருமானை நாள்தோறும் பாடி நாம் நல்ல வாழ்வு ஏற்பட முருகப்பெருமானை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடலை கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் பாடுங்க. வீரமுள்ள அசுரர்களின் படைகள் பயப்படும்படியாக போர் புரிந்த வேலனே, பரிசுத்தமானவனே, தாயார் அபிராமி தந்த செந்நிறத்து குழந்தையே, வேடர் குலத்தில் ஒளி படைத்த நெற்றியுள்ள வள்ளி மீது வேட்கை கொண்ட அழகிய தோள்கள் அமைந்த வீரனே, திருமயிலை மாநகரில் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே. அந்த கந்த பெருமானை வேண்டி நம்மளுடைய தீவினையெல்லாம் போக்கிக்கலாம் வாங்க. அறமிலா, அதாவது தர்மமே இல்லாத மிக்க பாவம் நிறைந்த வஞ்சகனை, புண்ணியன்றதே நான் பண்ணலை, அவ்வளோ பாவத்தை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பாடுறாரு. அந்த மாதிரி அந்த கொடிய பாவத்தை பண்ணவங்களை கூட எப்படி கடவுள் ஆதரிக்கிறாருன்னு பாருங்கள். அதனால தான் சொல்கிறார், என்னையே இப்படி ஆதரிச்சிருக்காரு, நீங்கள்லாம் முருகப்பெருமானை விடாத வணங்குங்க, படிங்க, பாடுங்க அப்படின்றாரு. வாங்க இப்போ நம்ம திருப்புகழை பாடுவோம். அறமிலா அதிபாதக வஞ்சக தொழிலாலே அடியனேன் மெலிவாக மனஞ்சற்று இளையாதே, திரள் குழாவிய சேவடி வந்தித்து அருள் கூட தினமுமே மிக வாழ்வுறும் இன்பை தருவாயே, விரல் நிசாசரர் சேனைகள் அஞ்ச பொறும் வேளா, விமலா மாது அபிராமி தருஞ்செய் புதல்வோனே, மறவர் வாணுதல் வேடை கொளும் பொற்புய வீரா, மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே, மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே. தனன தானன தானன தந்த தனதானா, அறமிலாவதி பாதக வஞ்சத் தொழிலாலே அடியனேன் மெலிவாகி மனஞ்சற்றின் இளையாதே, திரள் குழாவிய சேவடி வந்தித்தருள் கூட தினமுமே மிக வாழ்வுறு மின்பை தருவாயே, விரல் நிசாசரர் சேனைகள் அஞ்ச பொறும் வேளா, விமல மாதபிராமி தருஞ்செய் புதல்வோனே, மறவர் வாணுதல் வேடை கொளும் பொற்புய வீரா, மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே, மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த திருப்புகழை தினந்தோறும் பாடுங்க, படிங்க, கேளுங்க.
முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்க. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, புகனுண்டு குறைவில்லை மனமே அப்படின்னு நம்ம தருமபுரம் சுவாமிநாத ஐயா பாடுவார். அந்த மாதிரி அந்த வேலு இருக்கும்போது நம்மளுக்கு பயம் இல்லை, முருகன் இருக்க நம்மளுக்கு கவலை இல்லை. அந்த கந்த கடவுளை வேண்டி தினந்தோறும் அவரை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டின எல்லாம் நிறைவேறும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். கமெண்ட் பண்ண அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். புது புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் மேலும் நல்ல ஆதரவு கொடுங்க. தினந்தோறும் பார்த்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். இந்த முக்கியமான ஒரு தகவல், நான் ஒரு பதிவில் திருச்சிற்றம்பலம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். திருச்சிற்றம்பலம்ன்றது திருன்றது மதிப்புக்குரிய அப்படின்றதுக்கும், அம்பலம்ன்றது வெட்ட வெளியையும் குறிக்கிறது. சிற்றம்பலம்ன்றது நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் கேட்ட பதிவை சொல்கிறேன். நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற விரல், இந்த கட்டை விரல் ரேகை அளவு, நம்ம இந்த அளவு இடைவெளி இருக்குது. அந்த வெளி சிற்றம்பலம், சின்ன வெளி இருக்குது. அந்த வெளியில் எந்த இடையூறும் இல்லாமல், அடைப்பு இல்லாமல் சுத்தமாக இருந்தால் நம்மளுக்கு திருச்சிற்றம்பலம். இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடாது. அந்த சின்ன அந்த இடத்துல தான், அந்த அம்பலத்தில் தான் நடராஜர் நடனம் ஆடுறாரு. பெரிய வெளியில் அம்பலம்னு சொல்கிறது பெரிய வெட்ட வெளி. திருச்சிற்றம்பலம்ன்றது நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற சின்ன இடம். அந்த இடத்துல நம்ம நடராஜர் நடனம் ஆடுறதா சொல்கிறாங்க. நடனம் ஆடுறாருன்னா இன்னும் நம்மளுடைய மூச்சு போய் வர்றது தான். நாம் அடுத்தவங்கள பார்த்து திருச்சிற்றம்பலம்ன்றது அந்த நடராஜரை வணங்குற மாதிரி தான். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். திருச்சிற்றம்பலம்னா என்ன, நல்லபடியாக அவங்களுடைய இதயம் நல்லா வேலை செஞ்சு, நல்ல அடைப்பு இல்லாமல் ரத்தம் நல்லபடியாக போய் வரணும் அப்படின்ட்டு திருச்சிற்றம்பலம்ன்றோம். அவங்க நம்மளை பார்த்து மறுபதிவு பண்ணுவாங்க, தில்லை அம்பலம்னு. அந்த மாதிரி அந்த தில்லை அம்பல நடராஜனை நாம் வெளியவும் பார்க்குறோம், உள்ளவும் பார்க்குறோம். அதை தான் திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறது. இவர் சொன்னாருன்றதுக்காகவே நான் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் வேறு ஏதாவது இருக்குமோ என்னன்றதை நம்ம மறுபடியும் தெரிஞ்சுக்கணும்னு போய் நான் பதிவு கேட்டு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்ன்றது தான் நல்லது. யாரை பார்த்தாலும் யாரை வணங்கினாலும் திருச்சிற்றம்பலம்னே சொல்லி பழகுங்க. ஏன்னா நம்மளுடைய இதயம் நல்ல விதத்தில் துடிக்கணும். அந்த திருச்சிற்றம்பலமான நம்மளுக்கு துணை செய்யணும். திருச்சிற்றம்பலம்.